ஒரு ஆளும் கட்சி தேர்தல் ஆணையரை கடைசி நேரத்தில் ராஜினாமா பண்ண வச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்ட முறைகள் இல்லாமல் இவங்க கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமித்து அவர் இவங்க எழுதி கொடுத்த தேதிகளில் அப்படியே தேர்தல் தேதியாக அறிவிச்சிருக்காரு. இதுதான் தேர்தல் தேதி அப்படிங்கிறது நரேந்திர மோடிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவருடைய அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணுறாரு, ஆளுநர் பதவியேற்று வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் கொடுத்தா ஆளுநர் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி டெல்லிக்கு போயிடுறாரு. ஆக தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமாரால அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ண முடியும். தேர்தல் தேதி இதுதான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இங்க தான் முதல்ல பிரச்சாரம் பண்ணணும்னு பிரதமர் பிரச்சாரம் பண்ண முடியும். ஆனா எதிர்க்கட்சிகள் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு முடக்க